ஒரு ஊரில் அருண் என்ற ஏழை சிறுவனும் அதே ஊரில் பிரகாஷ் என்ற பணக்கார சிறுவனும் இருந்தார்கள். இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வந்தார்கள். அப்படி இருக்கா, பிரகாஷிற்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். சிறிது நாட்கள் கழித்து பள்ளிக்கு வந்த பிரகாஷ் இதற்கு முன்பு நாள் நடத்திய பாடங்களைப் பற்றி அனைத்தும் அருண் பிரகாஷுக்கு சொல்லிக் கொடுத்தான். அன்று முதல் இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். அருணின் தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அப்படி இருக்க ஒரு நாள் பிரகாஷ் அருணின் அப்பாவுடன் அமர்ந்து செருப்பு தைப்பதனை பார்த்துக் கொண்டிருந்தான். அதனை கண்ட பிரகாஷின் அப்பா மிகவும் கோபமாக வந்து, நம்முடைய தகுதி என்ன, நீ இங்கு அமர்ந்திருக்க கூடாது என்று சொல்லி வீட்டிற்கு சென்று திட்டினார். பின்பு இரவு முழுவதும் தன் மகன் ஏன் இப்படி செய்கிறான் என்று குழப்பத்தில் இருந்தார். சிறிது நேரம் கழித்து பிரகாஷ் தனது தந்தையை கூட்டிச் சென்று, அப்பா, நான் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எனக்கு அதிகமான ரத்தம் தேவைப்பட்டது. அதற்கு அருணின் அப்பாதான் எனக்கு ரத்தம் கொடுத்து உதவினார் என்று பிரகாஷ் கூறியதும், அன்று இரவு முழுவதும் அவருக்கு அருணின் அப்பா செய்த உதவி மட்டுமே நினைவில் தோன்றியது. அடுத்த நாள் அருணின் அப்பா வேலை செய்யும் இடத்திற்கு சென்று அவரிடம், நான் நீங்கள் செய்த பெரிய உதவி தெரியாமல் உங்களை தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி நம்முடைய மகன்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கட்டும் என்று சொல்லி அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.